ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாவு சிதம்பரம் போர்ட் ட்ரஸ்ட், அதாவது தூத்துக்குடியில் இருக்கிற வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் வந்துட்டு வேகன்சி வந்திருக்கு. என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப்ரெண்டிஸ். ஓகேங்களா, இது வந்துட்டு அப்ரெண்டிஸ்க்கான வேலை தான். எத்தனை வருஷம் அப்ரெண்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 1 இயருக்கான அப்ரெண்டிஸ் வேலை. ரிட்டன் டெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களை எடுத்துருவாங்க. டிப்ளமா முடித்தவங்களும் ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல் வந்துட்டு 20 வேகன்சி. மாதம் வந்துட்டு 3542 ரூபா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கல் வந்து 9 வேகன்சி. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல் 4984 கொடுக்குறாங்க. டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கல் 3 வேகன்சி. டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எலக்ட்ரீசியன் சம்பளம் வந்துட்டு 7350 ரூபா. பாஸ்டு 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். மெக்கானிக் டீசல் 10th முடிச்சுட்டு வந்துட்டு டீசல் மெக்கானிக்கில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்துட்டு மெக்கானிக் மோட்டார் மெக்கானிக்கில் முடிச்சிருக்கணும். PSSA +2 முடிச்சுட்டு கோபா கோர்ஸோட +2 முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்புறம் வந்துட்டு டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் டிராஃப்ட்ஸ்மேன் முடிச்சிருக்கணும். மொத்தம் 2 வேகன்சி. ஃபிட்டர் 2 வேகன்சி. 10th முடிச்சுட்டு ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சிருக்கணும். வெல்டர் 2 வேகன்சி. 10th முடிச்சுட்டு ஐடிஐ வெல்டர் முடிச்சிருக்கணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மே சென்ட் தேர் அப்ளிகேஷன் அட்ரஸ்டு டு த எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் VO சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட் டுடிகோரின் 628004 இந்த அட்ரஸுக்கு வந்துட்டு ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அனுப்பணும். ஓகேங்களா, எஜுகேஷனல் டெக்னிக்கல் எஜுகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த எல்லாமே வச்சு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அனுப்பணும். நீங்கள் இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் வந்து வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மற்றொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. நீங்கள் என்னென்ன சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்சியல் 10th +2 மார்க் ஷீட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். ஐடிஐ டிகிரி டிப்ளமோ மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் வைக்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கன்சர்ன்ட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டிடியூட் இருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டியை குறிக்கக்கூடிய ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா என்ற டீட்டெயில் வைக்கணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 2 நம்பர் வைக்கணும். ஓகேங்களா, இங்கே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுவீங்க, அது தவிர்த்து 2 நம்பர் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.